அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஃமின்களுக்கு நல்லுபதேசம் பயனளிக்கும் என்ற நோக்கில் உங்கள் முன் சிறு நினைவூட்டல். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நமக்கு கொண்டாட்டம் என்பது 2 தான். அதுதான் ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள். இந்த 2 பெருநாட்கள் மட்டும்தான் இஸ்லாத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 3வதாக சில மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதை மீலாது நபியை 3வது பெருநாள்னு லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்குதா? இந்த இஸ்லாத்தில் 2 பெருநாட்களுக்கு மட்டும்தான் ஆதாரம் இருக்கிறதே தவிர இந்த 3வது பெருநாளை யார் சொல்லி தந்தா? இதுக்கு நம்ம ஒரு ஆதாரத்தையே பார்ப்போமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்ததாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இது அபூ தாவூதில் 1134வது ஹதீஸாக இடம்பெறுது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க. அப்போ மதீனா மக்களுக்கு 2 நாட்கள் பெருநாளாக இருந்தது. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் விளையாடுவாங்க. இந்த 2 நாட்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அறியாமை காலத்தில் நாங்கள் அந்த 2 நாட்கள்லையும் விளையாடுவோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் இவ்விரண்டையும் விட சிறந்ததை இவ்விரண்டிற்கும் பதிலாக உங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த 2ஐயும் விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதுதான் என்னதுன்னு சொன்னால் ஹஜ்ஜி பெருநாளும் நோன்பு பெருநாளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஹதீஸ் அப்படின்னா அபூ தாவூதில் 1134வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை நம்ம ஏன் விட்டு போனோம்? இந்த ஹதீஸை நம்ம ஏன் மறுக்கிறோமா? அப்போ எப்படி 3வது பெருநாள் வந்துச்சு? பலருடைய ஸ்டேட்டஸ்கள் எல்லாமே பார்க்க முடியுது. ஈதுல் மீலாத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணுமா இல்லையா? இஸ்லாத்தில் 3வதாக இப்படி ஒரு பெருநாளை கொண்டு வர்றதுக்கான அங்கீகாரத்தை நமக்கு யார் வழங்கினா? அல்லாஹ்வின் தூதரோ நமக்கு இப்படி 3வதாக ஒரு பெருநாள் அறிவித்து கொடுத்தாங்களா? நம்ம எப்படி இதை மார்க்கத்துடைய பெயரால் செய்யலாம்? சிந்திக்க வேண்டாமா? சஹாபாக்களை செய்யாத காரியத்தை நாம் ஏன் செய்யணும்?